السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. اعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور. इसका तर्जुमा है कि ऐ लोगों जान இந்த வசனத்தின் பொருள், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் பொழுதுபோக்கும் அலங்காரத்தை பெறுவதற்கும் உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதற்கும் பரஸ்பரம் உங்களுக்கிடையில் செல்வங்கள் மற்றும் சந்ததிகள் மூலம் உங்களது பெருமையை காட்டிக் கொள்வதற்கும் உள்ள ஒரு வழியாக இருக்கின்றது. இதன் நிலை மழையினால் உருவாகும் வயலை போன்றதாகும். அதனால் உற்பத்தியான தாவர வகைகள் விவசாயிகளை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. பின்னர் அது செழித்து வளர்கின்றது. ஆனால் பிறகு அது உலர்ந்து விடுகிறது. இறுதியில் அது மஞ்சள் நிறமாவதை நீர் காண்கின்றீர். பின்னர் அது மக்கிப்போன சருகாக ஆகிவிடுகின்றது. மறுமையில் அத்தகைய உலகவாதிகளுக்கு கடினமான தண்டனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற சில மக்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பும் இறை திருப்தியும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றமுள்ள ஒரு தற்காலிக பலனேயாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனின் பல இடங்களில் இவ்வுலக வாழ்க்கை பற்றி கவனமூட்டியிருக்கின்றான். இன்னும் சொல்வதென்றால் எச்சரித்துள்ளான். அதாவது, இந்த உலகத்தின் வெளிப்படையான வாழ்க்கை, இதன் மூலம் கிடைக்கும் எளிதான நிலைமைகள், இதன் இன்பங்கள், இதன் பொருள், செல்வம் ஆகிய இவை அனைத்தும் தற்காலிக பொருள்களாகும். இதன் நிலை விளையாட்டு, பொழுதுபோக்கு ஆகியவற்றை விட அதிகமாக வேறொன்றும் இல்லை. அல்லாஹ்விடமிருந்தும் தனது வாழ்வின் நோக்கத்திலிருந்தும் கவனமற்றவனாக இருக்கின்ற மனிதன் இந்த பொருள்களின் பக்கம், இந்த உலக விஷயங்களின் பக்கம் குனிந்து விடலாம். ஆனால்
உயர்வான நோக்கங்களை உடைய நம்பிக்கை கொண்ட ஒருவர் இவ்விஷயங்களிலிருந்து மிகவும் மேலானவராக இருக்கின்றார். அவர் உயர்வான குறிக்கோள்களை உடையவராக இருக்கவும் வேண்டும். இவ்விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவராக மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்தவாறு அவர் அதை பற்றி சிந்திக்கின்றார். உயர்வான நோக்கங்களையும் அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அவனது அன்பையும் தேடுவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார். நாம் இந்த காலத்தின் இமாமையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப வந்திருக்கின்ற வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தியின் ஜமாத்தில் இணைந்து அவர்களிடம் பையத் செய்திருப்பதாக வாதம் செய்கின்றோம். நிச்சயமாக நமது சிந்தனை மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நம்மை அகமதிகள் என்று கூறிக்கொள்கின்ற நாம் நமது தற்காலிக உலக விருப்பங்களையும் இன்பங்களையும் நமது குறிக்கோளாக ஆக்காமல் இருக்கும்போதுதான் உண்மையான அகமதிகளாக நாம் இருக்க முடியும். மாறாக இந்த இன்பங்களில் பீடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உலகில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அதில் ஷைத்தான் தனது கூடாரத்தை அமைத்திருக்கின்றான். அவற்றின் மூலமாக இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு நபரையும் தன் பக்கம் கவனம் செலுத்த வைப்பதற்கு அவன் முயற்சி செய்கின்றான். இதிலிருந்து முழுமையாக முயற்சி செய்து நாம் தவிர்த்திருக்க வேண்டும். உலக செல்வங்களை பெறுவது மற்றும் உலக இன்பங்களிலிருந்து பலன் பெறுவது நமது குறிக்கோளாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இவற்றின் முடிவு நல்லதாக இருப்பதில்லை. அல்லாஹ் இந்த உலக பொருள்களுக்கு உதாரணம் கூறியவாறு இவை செழித்து வளர்கின்ற தாவரங்களை போன்றதாகும் என்று கூறுகின்றான். இறுதியில் அவை மக்கிப்போன சருகாக ஆகிவிடுகின்றது. வேகமாக அடிக்கும் காற்று அவற்றை அடித்து சென்று விடுகிறது. இவ்வாறே உலகவாதிகளின் முடிவு இருக்கின்றது. அவர்களிடம் பொருள்கள் அதிகமாக இருப்பது மற்றும் அவர்களது செல்வம் அவர்களுக்கு ஒருபோதும் பயனளிப்பதில்லை. அவர்களது சந்ததிகளும் அவர்களுக்கு பயன் தரக்கூடியவர்களாக இருப்பதில்லை. சிலர் இந்த உலகிலேயே தங்களது செல்வம் மற்றும் சந்ததிகளை இழந்து விடுகின்றனர். ஒருவரது வெளிப்படையான முடிவு உலகத்தின் அடிப்படையில் சிறந்ததாக இருந்தாலும் கூட மறுமையில் அவர்களது கணக்கு வழக்குகள் இருக்கின்றன. அவர் உலக விளையாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் மூழ்கியிருந்து அதன் காரணமாக இறைவன் மற்றும் மார்க்கத்தின் பத்தியும் காலியாக இருந்ததன் காரணமாக உலகின் பக்கம் அதிகமாக கவனம் செலுத்தியதன் காரணமாக இறைவன் அவர்களை தண்டனையில் ஆழ்த்தி விடுகின்றான். எனினும் சிலரது நன்மைகளின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தனது மன்னிப்பின் போர்வையால் போர்த்தி அவர்களை மன்னித்தும் விடுகின்றான். அல்லாஹ்வின் கருணை மிகவும் பரந்ததாகும். அதன் கீழ் சிலர் வரும்போது இறை நியதிக்கு ஏற்ப அவர்களது நன்மைகள் மூலமாக இறை திருப்தியை பெறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். ஆனால் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இவ்வுலக வாழ்க்கைதான் எல்லாம் என்று கருதிவிடாதீர்கள். அசல் வாழ்க்கை மரணித்த பிறகுள்ள வாழ்க்கையாகும். எனவே இறைவனின் திருப்தியை பெறுவதற்கும் நல்ல முடிவு ஏற்படுவதற்கும் இறைவனுடன் தொடர்பு வைத்து அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்பது அவசியமானதாகும். மனிதன் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்யும் போது, அவன் கூறியுள்ள வழிகளில் செல்லும் போது, அதன் மூலம் அவனது முடிவு மட்டும் நல்லதாக இருப்பதில்லை, மாறாக இந்த உலகமும் கூட அவனுக்கு கிடைத்து விடுகின்றது. நீங்கள் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டுள்ள உலக அருட்கொடைகளிலிருந்து பலன் பெற வேண்டாம் என்று அல்லாஹ் கூறவில்லை. ஆனால் இந்த உலக பொருள்களை பெறுவதற்காக உங்களது மார்க்க கடமைகள் மற்றும் அல்லாஹ்விற்குரிய உரிமைகளை செலுத்துவதன் பக்கம் கவனமே செலுத்தாமல் இருக்கும் அளவுக்கு அதில் நீங்கள் மூழ்கிவிடக் கூடாது என்று கண்டிப்பாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், எந்த மக்கள் இறைவன் புறமிருந்து வருகின்றனரோ அவர்கள் உலகை விட்டு விடுகின்றனர். இதன் கருத்து என்னவென்றால், அவர்கள் உலகை தங்களது நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் கொள்வதில்லை. உலகம் மட்டும் அவர்களது பார்வையில் இருப்பதில்லை.
அவ்வாறு இருக்கும் நிலையில் உலகம் அவர்களது தொண்டனாகவும் அடிமையாகவும் ஆகிவிடுகின்றது. ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் எவர்கள் இதற்கு எதிராக உலகை தனது நோக்கமாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் உலகை எந்த அளவு பெற்றுக் கொண்டாலும் இறுதியில் அவர்கள் இழிவடைகின்றனர். ஹுதூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த விஷயம் அக்காலத்தில் கூறப்பட்ட பழைய விஷயம் மட்டுமல்ல, மாறாக உலகின் பொருளாதார அமைப்பு மிகவும் உறுதியாக இருக்கின்றது என்று கருதப்படுகின்ற பெரும் பெரும் வங்கிகள் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலும் கூட அவர்கள் கூறும் விஷயம் பொருந்துகின்றது. அதாவது வங்கிகளின் ஆதரவுடன் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் தங்களது தொழிலையும் வியாபாரத்தையும் கைவிட்டு விடுகின்றனர். இன்னும் சொல்வதென்றால் இதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. வங்கிகளும் கூட பெரும் இழப்பை சந்திக்கின்றது. இதன் காரணமாக வங்கிகள் தனது பணியாளர்களை வெளியேற்றிவிட்டது அல்லது ஆட்களை குறைக்கின்றது. சில நகரங்களில் தனது கிளைகளை அது மூடிவிட்டது. பெரும் பெரும் கம்பெனிகள் தமது பணியாளர்களை பணி நீக்கம் செய்துவிட்டது. பல கம்பெனிகள் மீது அதன் பணியாளர்களும் அவர்களுக்கு கடன் வழங்கிய வங்கிகளும் வழக்கு தொடர்ந்து அவர்களை நீதிமன்றங்களுக்கு இழுத்துள்ளனர். அங்கு அவர்களது தொழில் திவாலாகிவிட்டது என்பதை நிரூபிக்க வேண்டியது வருகின்றது என்றெல்லாம் நாள்தோறும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தங்களை தாங்களே அவர்கள் திவாலாகிவிட்டதாக அறிவிக்க வேண்டியது வருகின்றது. பிறகு அவர்களது சொத்துக்கள் விற்கப்படுகின்றன. அதனால் 1-2 பைசாக்களுக்கு கூட தேவையுடையவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். 2008 பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அதன் தாக்கங்கள் இன்று வரை இருந்து வருகிறது. பெரிய பெரிய தொழில்கள் திவாலாகிவிட்டன. எதுவரை என்றால் அரசாங்கங்கள் கூட இதனால் பாதிப்பிற்கு ஆளாகின. பெட்ரோலை உருவாக்கக்கூடிய நாடுகள் நமது இந்த செல்வம் ஒருபோதும் முடிந்து விடாது என்று கருதின. ஆனால் அதற்கு மாற்றமாக நடந்துவிட்டது. அவர்களோடு என்ன நடந்தது? அந்த நாடுகளில் கூட அங்குள்ள அரசாங்கங்களுக்கு தமது செலவீனங்களை குறைக்க வேண்டியது வந்தது. தமது பணியாளர்களை வெளியேற்ற வேண்டியது வந்தது. இது முஸ்லிம் நாடுகளின் பேரிழந்த நிலையாகும். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த செல்வத்தை வழங்கினானோ அதனை அங்குள்ள அரசர்களும் ஆட்சியில் இருப்பவர்களும் அரசியல் தலைவர்களும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நடந்தவாறு அதனை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்குரிய வழியாக ஆக்கிக் கொள்வதற்கு பகரமாக அதனை உல்லாசமான விஷயங்களுக்காக செலவு செய்தனர், செலவு செய்தும் வருகின்றனர். அந்த பெட்ரோல் செல்வம் மற்றும் ஏனைய செல்வங்கள் மூலமாக மனிதனை காப்பாற்றுவதற்கும் ஏழை முஸ்லிம் நாடுகளையும் ஏனைய நாடுகளையும் தங்களது கால்களில் நிற்க வைப்பதற்கு முயற்சி செய்வதற்கும் பகரமாக தங்களது நாடுகளில் பசியாகவும் ஆடையில்லாமலும் இருப்பவர்களின் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பகரமாக அவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்தாமலேயே இருந்துவிட்டனர். தங்களது கல்லாப்பெட்டியை நிரப்புவதிலேயே அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இப்போது வரை இந்த நிலைதான் இருந்து வருகின்றது. அதன் விளைவாக அவர்கள் உலகின் முன்னாலும் இழிவடைந்து விட்டனர். ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மறுமையின் பக்கமும் அவர்களது பார்வை செல்லவில்லை. அங்கு கிடைக்கவிருக்கின்ற தண்டனை குறித்து இறைவன் எச்சரித்துள்ளான். அது கடினமானதும் இழிவை ஏற்படுத்தக்கூடிய தண்டனையாகவும் இருக்கின்றது. எந்நிலையிலும் உலகின் செல்வமானது தனி நபர்களுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் அல்லது பெரும் பெரும் வியாபாரிகளுடனும் வியாபார கம்பெனிகளுடனும் தொடர்புடையதாக இருந்தாலும் அல்லது அவற்றிற்கு அரசாங்கத்துடன் தொடர்பு இருந்தாலும் அவற்றை தவறாக பயன்படுத்துவது அல்லாஹ்வின் பிடியின் கீழ் அவர்களை கொண்டு வந்து விடுகின்றது என்ற விஷயத்தை நாம் மறுக்க முடியாது. அவர்களுக்கு இறைவன் விரும்பினால் இவ்வுலகம் மற்றும் மறு உலகம் ஆகிய 2 இடங்களிலும் தண்டனையை வழங்கலாம். அல்லது அவன் விரும்பினால் மக்கள் இவ்வுலகில்
தற்காலிக பலன்களை பெற்றுக் கொள்ளலாம். மறு உலகில் அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை வழங்குகின்றான். எனவே இது மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும், உண்மையான முஸ்லிமும், குறிப்பாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் எப்போதும் இதனை கண்முன் நிறுத்த வேண்டும். வெளிப்படையாக மட்டுமல்லாமல் இறை வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வேதனையும் முயற்சியும் அவர்களிடம் இருக்க வேண்டும். சிலர் நாங்கள் தொழுகின்றோம், இறை வணக்கங்களை நிறைவேற்றுகின்றோம், நோன்பும் நோட்கின்றோம், அவ்வாறு இருக்க அல்லாஹ் படைத்துள்ள அருட்கொடைகளை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தால் அதில் என்ன தீமை இருக்கின்றது என்று கேட்கலாம். முதலாவதாக, இறை வணக்கங்களில் களப்பற்ற தன்மையும் நன்றி உணர்வும் இருக்க வேண்டும். இதையே அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது உங்களது இறை வணக்கங்களில் களப்பற்ற தன்மையும் நன்றி உணர்வும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இறைவனின் படைப்பினங்களுக்குரிய உரிமையையும் செலுத்த வேண்டும். ஆனால் இங்கு என்ன நடக்கின்றது? நாட்டிலுள்ள அரசர்கள் சுற்றுலா செல்வதற்காக விமானங்களின் ஒரு படையே செல்கின்றது. பெரும் பெரும் பொருள்களை எல்லாம் தங்களுடன் அவர்கள் எடுத்து செல்கின்றனர். அதற்காக பல மில்லியன் டாலர்கள் செலவு செய்யப்படுகின்றது. ஆனால் அவர்களது நாட்டை சார்ந்த ஏழைகளில் சிலருக்கு ஒரு நேர உணவு கூட மிகவும் அரிதாகத்தான் கிடைக்கின்றது. இது அல்லாஹ்வின் கட்டளையை விட்டு மிகவும் தொலைவில் சென்று விடுவதால் ஏற்பட்ட நிலையாகும். ஒருபுறம் அல்லாஹ்வின் பெயரை கூறிவிட்டு மறுபுறம் அவனது கட்டளைகளை அவர்கள் மறுக்கின்றனர். பிறகு இது அல்லாஹ்வின் தண்டனைக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. இவை வெளிப்படையான விளையாட்டும் கேளிக்கையுமாகும், வெளிப்படையான அலங்காரமும் பெருமை கொள்வதுமாகும். இது தமது செல்வத்தை ஆகாத வழிகளில் செலவிடுவதன் வெளிப்பாடாகும். அத்தகைய மக்கள் பற்றிதான் ஓரிடத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: வெளிப்படையான தொழுகை மற்றும் நோன்புடன் களப்பற்ற தன்மையும் உண்மையும் இல்லாமல் இருந்தால் அது எவ்வித சிறப்பையும் தனக்குள் வைத்திருப்பதில்லை. அத்தகைய மக்களின் தொழுகைகள் பற்றியே அல்லாஹ் திருக்குரானில் ஃபவைலுல் லில் முஸல்லீன், அத்தகைய தொழுகையாளிகளுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று கூறுகின்றான். உண்மையில் இறைவன் நமது ஆன்மீக நிலைமைகளில் சிறந்த நிலைமைகளை உருவாக்கக்கூடிய இறை வணக்கங்களையும் பணிகளையும் தான் உண்மையிலேயே விரும்புகின்றான். நம்மிடம் வேதனையை உருவாக்கும் வகையில் உள்ள உணர்வுடன் நாம் அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்த வேண்டும். அது அல்லாமல் நாம் எவர் மீதும் பேருபகாரம் செய்வதாக அது இருக்கக்கூடாது. பிறகு அத்தகைய இறை வணக்கங்கள் அல்லாஹ்வின் அருளை ஈர்க்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. அத்தகைய செல்வமும் கூட நம்மை அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாக்கி விடுகின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்றே உலகின் பொருள்களையும் செல்வங்களையும் உலகையும் சம்பாதித்துக் கொள்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை தடுக்கவில்லை. அல்லாஹ் படைத்துள்ள அருட்கொடைகள் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஆகுமானவையாகும். நிபந்தனை என்னவென்றால் ஆகுமான வழிகளில் அவற்றை பெற்றிருக்க வேண்டும். அவை மார்க்கத்தின் வழியிலும் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை செலுத்தும் வழியிலும் தடையாக இருக்கக்கூடாது. இறை வணக்கங்களில் தடையை ஏற்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது சமுதாயத்தை பற்றிய இந்த கவலை இருந்தது. அதாவது எந்த தூய புரட்சியை அன்னார் சஹாபாக்களிடம் உருவாக்கினார்களோ, மேலும் அந்த சஹாபாக்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குகின்ற அந்த உணர்வை எவ்வாறு புரிந்திருந்தார்களோ, அது இனி வரவிருக்கின்ற முஸ்லீம்களிடமிருந்து தொலைந்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது என்ற கவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: நான் எனது சமுதாயத்தின் எந்த விஷயம் தொடர்பாக எல்லாவற்றையும் விட அதிகமாக அபாயம் இருக்கின்றது என்று உணர்கின்றேன் என்றால், எதை பற்றி எனக்கு கவலை இருக்கின்றது என்றால், எனது சமுதாயம் தமது சுய விருப்பங்களை பின்பற்றி செல்லும். எதை பற்றி எனக்கு கவலை இருக்கின்றது என்றால், எனது சமுதாயம் தமது சுய விருப்பங்களை பின்பற்றி செல்லும்.
உலக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக மிகப்பெரிய திட்டங்களை அது தீட்டத் தொடங்கிவிடும். இந்த விருப்பங்களை பின்பற்றி செல்வதன் விளைவாக அது உண்மையை விட்டும் தொலைவில் சென்றுவிடும். உலகை சம்பாதிப்பதற்காக அவர்கள் தீட்டும் திட்டங்கள் மறுமையிலிருந்து அவர்களை கவனமற்றவர்களாக ஆக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, இந்த உலகம் பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டது, மறுமையும் வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டது, இரு பக்கங்களிலிருந்தும் பயணம் ஆரம்பமாகிவிட்டது, உலகம் அதன் முடிவின் பக்கம் செல்கின்றது, இறுதியில் கியாமத் வரவிருக்கின்றது, மறுமையில் நாம் நமது கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க வேண்டியது இருக்கின்றது, அதற்கான ஆயத்தம் ஆரம்பமாகிவிட்டது. தொடர்ந்து கூறினார்கள், இந்த இரண்டில் ஒவ்வொன்றிற்கென்றும் சில அடிமைகளும் அடியார்களும் இருக்கின்றனர். உலகிற்கும் சிலர் அடிமைகளாக இருக்கின்றனர், சிலர் மறுமையை பற்றி கவலைப்படுபவர்களாகவும் இருக்கின்றனர். தொடர்ந்து கூறினார்கள், எனவே உங்களிடம் உலகின் அடிமைகளாக நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கான ஆற்றல் இருந்தால் கண்டிப்பாக அவ்வாறே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இப்போது செயலின் வீட்டில் உள்ளீர்கள், இப்போது கணக்கு பார்ப்பதற்கான நேரம் வரவில்லை, ஆனால் நீங்கள் நாளை மறுமையின் வீட்டில் இருப்பீர்கள். அங்கு எந்த செயலும் இருக்காது. எந்த செயல்களை நீங்கள் செய்ய வேண்டியது உள்ளதோ, எவற்றின் விளைவுகள் கிடைக்க வேண்டியது இருக்கின்றதோ, அவை இந்த உலகில்தான் கிடைக்கும். எனவே உங்களது செயல்களை நீங்கள் சரி செய்யுங்கள். எனவே இந்த உலகம் செயலின் வீடாகும். இந்த உலகின் செயல்கள் மறுமையின் தண்டனை அல்லது நட்கூலிக்கான வழியாக ஆகிவிடும். எனவே இந்த உலகம் ஒரு விளையாட்டு மற்றும் கேளிக்கையும் அலங்காரத்தை பெறுவதற்கான வழியும், செல்வங்கள் மற்றும் சந்ததிகள் மூலம் உங்களுக்கிடையில் பெருமை அளிப்பது மட்டுமே ஆகும் என்று அல்லாஹ் கூறியுள்ள இந்த விஷயத்தை நம்மில் நினைவில் வைத்திருப்பவர்கள் எத்தகைய நற்பேறு பெற்றவர்களாக இருக்கின்றனர். இவ்வுலகின் தகுதி என்ன? இவ்வுலகிற்கு காய்ந்து போன புல்லை விட அதிகமாக வேறு எந்த தகுதியும் இல்லை. அது காய்ந்து போய் சருகாகி விடுகின்றது, காற்று அவற்றை அடித்து செல்கின்றது. அசல் விஷயம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதாகும். இதே விஷயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்ல செயலை செய்யுங்கள், அதன் மூலமாக அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்றுக் கொள்பவர்களாக ஆகிவிடுங்கள் என்று கூறியுள்ளார்கள். சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் எல்லா நேரமும் இந்த விஷயத்தை தான் தேடிக்கொண்டிருந்தனர். எவ்வாறு நாம் எந்த வழிமுறையை கற்றுக்கொள்வதன் மூலமாக, அதனை புரிந்து செயல்படுவதன் மூலமாக இறைவனது திருப்தியை பெறுபவர்களாகவும் நல்ல செயலை செய்பவர்களாகவும் ஆக முடியும் என்பதையே அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கேட்கவும் செய்தார்கள். இந்த நோக்கத்திற்காகவே ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அத்தகைய ஒரு செயலை பற்றி கூறுங்கள், நான் அதை செய்கின்ற போது அல்லாஹ் என் மீது அன்பு செலுத்த வேண்டும், ஏனைய மக்களும் என்னை விரும்ப வேண்டும், அல்லாஹ்வும் என் மீது அன்பு கொள்ள வேண்டும், அவனது அடியார்களும் என்னை விரும்ப வேண்டும், அத்தகைய ஒரு செயலை பற்றி கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகை விரும்பாதவனாகவும் உலகை விட்டும் தன்னிறைவு பெற்றவனாகவும் நீ ஆகிவிடு, அல்லாஹ் உன் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்து விடுவான். எவையெல்லாம் மக்களிடம் இருக்கின்றதோ, அதாவது உலக செல்வங்கள் மற்றும் பொருட்கள் பற்றிய ஆசையை விட்டுவிடுங்கள். பேராசை நிறைந்த பார்வையுடன் மக்களின் பக்கம் பார்க்காதீர்கள், அவர்களது செல்வங்களை பேராசை நிறைந்த பார்வையுடன் பார்க்காதீர்கள், அதனால் மக்கள் உங்களை நேசிக்க தொடங்கிவிடுவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகை விரும்பாமல் இருப்பது என்பது மனிதன் சமுதாயத்துடன் உள்ள தொடர்பை முற்றிலும் துண்டித்துக் கொள்வது அல்லது உலகை விட்டும் முற்றிலுமாக தன்னை துண்டித்துக் கொள்வது என்பதல்ல. திருமணம் செய்யாமல் இருங்கள், சந்தைகளுக்குரிய உரிமைகளை செலுத்தாமல் இருங்கள், மனைவிக்குரிய உரிமையை செலுத்தாமல் இருங்கள், எந்த தொழிலை செய்து வருகின்றீர்களோ அதையும் விட்டுவிடுங்கள், கைமேல் கை வைத்து அமர்ந்து விடுங்கள், உலகப் பணிகளுக்காக உழைக்காமல் இருங்கள், துறவியாகி விடுங்கள் என்பது ஒருபோதும் இதற்கு பொருள் அல்ல. இஸ்லாம் இதை விரும்பவில்லை. நமக்கு முன்னால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. அவர்கள் திருமணம் செய்தார்கள், அவர்கள் மனைவியருக்குரிய உரிமைகளை செலுத்தினார்கள், அவர்களுக்கு சந்ததிகளும் பிறந்தனர், அவர்கள் சந்ததிகளுக்குரிய உரிமைகளையும் செலுத்தினார்கள், அவர்களிடம் செல்வமும் வந்தன, ஆட்டு மந்தைகள் அவர்களிடம் இருந்தன. அறிவிப்புகளில் வருகின்றது, எவ்வித கவலையும் இல்லாமல் அவற்றை அவர்கள் ஒரு காபிருக்கு வழங்கிவிட்டார்கள். இவை உனக்கு இந்த அளவு விருப்பமானதாக இருக்கின்றது என்றால், இந்த அளவு பேராசையுடன் இதனை நீ பார்க்கின்றாய் என்றால் இவற்றை எடுத்து செல் என்றவாறு அந்த ஆட்டு மந்தைகளை அந்த காபிருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கினார்கள். அதன் விளைவாக அந்த நபர் முஸ்லிமாகிவிட்டார். ஆனால் அவர்கள் இந்த எல்லா பொருள்களும் அவர்களிடம் இருந்தும் கூட அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்தினார்கள். இந்த பொருள்களை மட்டும் அவர்கள் தங்கள் கண்களுக்கு முன்னால் வைத்திருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது நடைமுறைக்கேற்ப நீங்கள் செயல்படுவதும் அவசியமானதாகும். நீங்கள் துறவியாக ஆகிவிடக் கூடாது. உலகிலும் நீங்கள் வாழ வேண்டும். இந்த பொருள்களை உங்கள் முன்னால் வைத்திருக்கவும் வேண்டும். ஏனென்றால் நான் இதைத்தான் செய்து வந்துள்ளேன் என்று கூறினார்கள். எனவே உலகம் நமது இறை வணக்கங்களுக்கு இடையில் வந்துவிடக் கூடாது. அவை அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கேற்ப செயல்படுவதிலிருந்து நம்மை தடுத்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளையும் செல்வத்தையும் சம்பாதிப்பதில் நாம் ஈடுபட்டிருப்பது அல்லாஹ்வை விட்டும் கவனமற்று இருப்பவர்களாக நம்மை ஆக்கிவிடக் கூடாது. இவ்வாறே மற்றவர்களது செல்வம் மற்றும் சொத்துக்களின் மீது பேராசையின் பார்வை இருக்கக்கூடாது. ஏனென்றால் பேராசையுடன் கூடிய பார்வைதான் மற்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையை உருவாக்குகிறது. உலகில் நிலவும் குழப்பமும் இந்த பேராசையின் காரணமாகத்தான் ஏற்பட்டுள்ளது. பெரும் பெரும் வல்லரசுகள் சிறிய நாடுகள் மீது இவர்கள் நமது ஆதரவின் கீழ் இருந்தால்தான் இவர்களது செல்வத்தில் இருந்தும் இயற்கை வளங்களிலிருந்தும் நாம் பயன்பெற முடியும் என்ற காரணத்திற்காக மட்டுமே அவற்றின் மீது அவை தமது பார்வையை வைத்திருக்கின்றன. எனவே தனிநபர்களுக்கு இடையில் நிலவும் குழப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரும் அரசாங்கங்களுக்கு இடையில் நிலவும் குழப்பமாக இருந்தாலும் சரி, உலகில் இதன் காரணமாகத்தான் குழப்பம் உருவாகின்றது. மற்றவர்களின் செல்வங்கள் மீது பார்வை இருக்கும் போது இத்தகைய நிலை உருவாகின்றது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடம் போதுமென்ற மனம் உருவாக வேண்டும். பேராசையுடன் மற்றவர்களை பார்க்காதீர்கள். எனினும் உங்களது தகுதிகளையும் திறமைகளையும் பயன்படுத்துங்கள், உழையுங்கள். மனிதன் உழைக்கும் போது அதன் மூலமாக செல்வத்தை சம்பாதிப்பதில் எந்த குற்றமும் இல்லை. நிபந்தனை என்னவென்றால், இந்த பொருள் அல்லாஹ் மற்றும் அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. உலகை விரும்பாமல் இருப்பது என்றால் என்ன என்பதை விளக்கியவாறு சுயமே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், உலகை விரும்பாமல் இருப்பது அல்லது உலகை துண்டித்துக் கொள்வது என்பதன் பொருள் மனிதன் தன் மீது ஹலாலான ஒன்றை ஹராமாக்கிக் கொள்வது என்பது அல்ல. உலகை விரும்பாமல் இருப்பது என்பதற்கு எந்த விஷயங்களை அல்லாஹ் ஆகுமானதாக ஆக்கியுள்ளானோ அவற்றை தனக்கு விளக்கப்பட்டவையாக ஆக்கிக் கொள்வது என்று பொருள் அல்ல. அவ்வாறே அல்லாஹ் வழங்கியுள்ள பொருளை அழித்து விடுதல் என்றும் இதற்கு பொருள் அல்ல. மாறாக உலகை துறப்பது என்பது உங்களுக்கு உங்களது செல்வத்தை விட அதிகமாக இறைவனது அருள் மற்றும் அவன் வழங்கும் கொடையின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களது செல்வத்தின் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது அதனால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற நற்பலன் மற்றும் நற்கூலியின் பக்கம் உங்களது பார்வை இருக்க வேண்டும். நீங்கள் துன்பங்களை நற்பலனை பெறுவதற்கான வழியாக கருதுங்கள். துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அதன் காரணமாக செல்வங்களை நீங்கள் இழந்துவிட்டால் அதற்காக நீங்கள் அழுது புலம்ப ஆரம்பித்து விடாதீர்கள். மாறாக இதன் காரணமாக அல்லாஹ் என்னை ஒருவேளை சோதித்து பார்க்கின்றான்,
இதற்கும் எனக்கு நற்கூலி கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். எனவே அசல் விஷயம் என்னவென்றால், உலக செல்வங்களில் இழப்புகள் ஏற்படுவதன் காரணமாக இணை வைத்தலின் வாடை வரும் அளவுக்கு மனிதன் அதற்காக தனது துயரத்தையும் பதட்டத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. தொழில் புரிகின்ற பல மக்களும் இருக்கின்றனர். அவர்களுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்படும் போது அவர்கள் தங்களது சுய நினைவை இழந்து விடுகின்றனர். சிலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். இறைவன் மீது நம்பிக்கையும் போதுமென்ற மனமும் இருந்தால் பிறகு ஒருபோதும் இந்த நிலைமை உருவாகாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களிடம், தனது உம்மத்தை சார்ந்தவர்களிடம் உலகை துறப்பது அல்லது உலகை விரும்பாமல் இருப்பது ஆகியவற்றில் இந்த தரத்தையே விரும்புகின்றார்கள். இது அல்லாஹ்வின் அருளாகும். அல்லாஹ் இந்த காலத்தில் பல அகமதிகளுக்கும் அதற்கு வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எத்தகைய அறிவை அவர்களுக்கு வழங்கியுள்ளான் என்றால், உலக இழப்புகளுக்கு அவர்களின் முன்னால் எந்த தகுதியும் இருப்பதில்லை. அத்தகைய நிலைமைகளில் முன்பை விட அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கின்றனர். நாம் பார்க்கின்றோம், பாகிஸ்தானிலும் மற்ற இடங்களிலும் அகமதிகளின் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மதிப்புள்ள தொழில்களை எதிரிகள் அளித்தனர், அவற்றை எரித்தனர். ஒரு சமயத்தில் பாகிஸ்தானின் பிரதமர் அவர்கள், நான் அகமதிகள் தமது கைகளில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தும்படி செய்வேன் என்றும் கூட கூறினார். நான் இப்போது இவர்களது கைகளில் பிச்சை பாத்திரத்தை கொடுத்து விட்டேன், இவர்கள் இனி யாசகம் கேட்டு திரிவார்கள் என்று கூறினார். ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த அகமதிகள் அரசாங்கத்திடமும் எதையும் கேட்கவில்லை. பிச்சை பாத்திரத்தை ஏந்தியவாறு வேறு எவரிடமும் எதையும் கேட்கவில்லை. மாறாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்ததன் காரணமாக லட்சக்கணக்கில் மதிப்புள்ள அந்த தொழில்கள் அழிந்து போயிருந்தும் அவை பல கோடிகள் மதிப்புள்ள தொழில்களாக மாறிவிட்டன. இந்த உதாரணங்கள் எங்கு அகமதிகளின் ஈமானிற்கு வலுவூட்டுவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அங்கு அவை தமது நிலைமைகளின் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள, முன்னேற்றமடைந்த நாடுகளுக்கு சென்றுள்ள அகமதிகளுக்கு இந்த உணர்வை உருவாக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். பாகிஸ்தானுக்கு வெளியே சென்று பொருளாதார ரீதியாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய சிறப்பான நிலைமை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் அருளாக இருக்கின்றது. இது அல்லாஹ்வின் அருளாகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைஅத் செய்ததன் காரணமாக கிடைத்த அருளாகவும் இருக்கும்போது, நமது சிறந்த நிலைமையானது எந்த வகையிலும் நாம் பெருமையடித்துக் கொள்வதற்குரிய வழியாக ஆகிவிடக் கூடாது. நமக்கு எவ்வித பெருமையும் இதில் இருக்கக்கூடாது. நாம் செல்வத்தின் மீதும் பொருளின் மீதும் உலகவாதிகளைப் போன்று விடக்கூடாது. நாம் பேராசை உள்ள பார்வையுடன் மற்றவர்களது செல்வங்களை பார்க்கக்கூடாது. மாறாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதற்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை பெருமிதமிக்க பார்வையுடன் பார்ப்பதாக இருந்தால் பிறகு மார்க்கத்தின் அடிப்படையில் நம்மை விட சிறந்த நிலைமையில் உள்ளவரை பார்க்க வேண்டும். அவரை பார்த்து ஒன்று அவரை போல் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அல்லது அவரை விட சிறந்தவராக ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட திருக்குர்ஆனின் போதனைகளின் ஒளியிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைகளை புரிந்தவாறும் இந்த கருத்தை நமக்கு புரிய வைத்தார்கள். இவற்றை பற்றிய அறிவு அதிகமாக அவர்களுக்குத்தான் இருந்தது. அதாவது உலக ஈடுபாடுகளில் மற்றும் உலக செல்வங்களை பயன்படுத்துவதில் எந்த அளவு நாம் அவற்றை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு விளக்கி கூறினார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் உலக பணிகளை செய்வதை ஆகுமானதாக ஆக்கியுள்ளான். ஏனென்றால் இந்த வழியின் மூலமாகவும் சோதனை வருகின்றது. அதாவது எந்த உலக பணியையும் ஒருவர் செய்யாமல் இருந்து பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்தால் அப்போதும் அவருக்கு சோதனை வருகின்றது. மனிதன் துன்பங்களில் சிக்கிக் கொள்கின்றான். இந்த சோதனையின் காரணமாக மனிதன் திருடனாகவும் ஆகிவிடுகின்றான், சூதாட்டத்தில் ஈடுபடுவோனாக ஆகிவிடுகின்றான், கொள்ளைக்காரனாக மாறிவிடுகின்றான். இதனால் என்னென்ன தீய பழக்கங்களை அவன் மேற்கொள்கின்றான். ஆக பொருளாதார பலகீனமும் மனிதனை தீமைகளில் ஆழ்த்தி விடுகின்றது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வரம்பு இருக்கின்றது. உலகப் பணிகளில் எந்த அளவு ஈடுபட வேண்டும் என்றால்
அது மார்க்கத்தின் வழியில் உங்களுக்கு உதவக்கூடிய வழிவகைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் உங்களது குறிக்கோள் மார்க்கமாகவே இருக்க வேண்டும். மார்க்கத்தை பெறுவது நோக்கமாக இருக்க வேண்டும். அதாவது மார்க்கத்திற்கு இரண்டாவது தகுதியை வழங்கக்கூடாது. உலகை சம்பாதியுங்கள், உலகிலிருந்து பலனை பெறுங்கள். ஆனால் எல்லா சமயத்திலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சமும் தக்வாவும் உங்கள் கண் முன்னால் இருக்க வேண்டும். மார்க்கத்தின் போதனை உங்கள் முன்னால் இருக்க வேண்டும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் உலக பணிகளில் ஈடுபடுவதிலிருந்தும் உங்களை தடுக்கவில்லை. இரவு பகலாக உலக தொழில்களிலும் உலக சிக்கல்களிலும் மூழ்கியிருந்தவாறு இறைவனுக்காக பூர்த்தி செய்ய வேண்டிய பத்தியையும் உலகின் மூலமாகவே நிரப்பிவிடுங்கள் என்றும் நாம் கூறவில்லை. அதாவது இறை வணக்கத்தின் போதும் கூட இறைவன் நினைவுக்கு வராத அளவுக்கு உலக விஷயங்களில் நாம் மூழ்கி இருக்கக்கூடாது. தொழுகைக்கான சமயங்களில் இன்டர்நெட்டிலும் திரைப்படங்களை பார்ப்பதிலும் ஒவ்வொரு உலக நிகழ்ச்சிகளை பார்ப்பதிலும் நாம் ஈடுபட்டிருந்தால் அது சரியல்ல, அவ்வாறு செய்யக்கூடாது. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், எவராவது அவ்வாறு செய்தால் சுயமே அவர் இழப்பிற்கான காரணிகளை ஏற்படுத்திக் கொள்கின்றார். அவரது நாவில் வாதம் செய்வது மட்டும்தான் இருக்கின்றது, வெறும் வாதம் மட்டுமே இருக்கின்றது. உண்மையான முறையில் அவர் பையத் செய்யவில்லை, ஈமானும் அவரிடம் இல்லை. சுருக்கமாக, நீங்கள் உயிர் உள்ளவர்களின் நட்பில் இருந்து வாருங்கள். அதன் மூலமாக உயிருள்ள இறைவனின் தோற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். பிறகு இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மனிதன் எந்த ஒரு உலக நோக்கமும் இல்லாமலும் உலகத்துடன் தொடர்பு வைக்காமலும் இருக்க வேண்டும் என்று எவரும் கருத வேண்டாம். இது எனது கருத்தல்ல. உலகை பெறுவதை அல்லாஹ் தடை செய்யவும் இல்லை. மாறாக இஸ்லாம் துறவரத்தை தடை செய்திருக்கின்றது. இது கோழைகளின் பணியாகும். உலகை விட்டு விலகி இருப்பதும் கூட கோழைகளின் பணியாகும். நம்பிக்கை கொண்டவரின் தொடர்பு எந்த அளவு உலக தொடர்புகளுடன் விரிவாக இருக்குமோ அந்த அளவு அது அவரது உயர்வான தகுதிகளுக்கு காரணமாக இருக்கும். அதாவது உலக தொடர்புகளும் இருக்க வேண்டும், ஆனால் உலகம் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவரது குறிக்கோள் மார்க்கமாக இருக்கின்றது. உலகமும் அதன் செல்வமும் இருப்பிடமும் மார்க்கத்தின் தொண்டனாக இருக்கின்றது. எனவே அசல் விஷயம் என்னவென்றால் உலகம் நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக உலகை பெற்றுக்கொள்வதன் அசல் நோக்கம் மார்க்கமாக இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு தொண்டனாக இருக்கும் வகையில் உலகை பெற்றுக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக பயணத்தில் சவாரியையும் பயணத்திற்கான உணவையும் தன்னுடன் எடுத்து செல்கின்றான். ஆனால் அவனது அசல் குறிக்கோள் அவன் அடைய வேண்டிய இலக்கை சென்றடைவதாகும். சவாரி மற்றும் வழியில் அவனுக்கு தேவைப்படுபவை அவனது குறிக்கோளாக இருப்பதில்லை. இவ்வாறே மனிதன் உலகை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆனால் அதனை மார்க்கத்தின் ஊழியனாக கருதியவாறு பெற்றுக் கொள்ள வேண்டும். பிறகு இதே கருத்தை விளக்கியவாறு திருக்குர்ஆனில் இறைவன் கற்றுத் தந்துள்ள ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் என்ற துஆவை பற்றி விளக்கியவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் என்ற இந்த போதனையிலும் கூட இறைவன் முதலில் உலகை பற்றி கூறியுள்ளான். ஆனால் எந்த உலகை பற்றி கூறியுள்ளான்? ஹஸனத்து துனியா, அதாவது உலகின் நன்மைகள் பற்றி கூறியுள்ளான். அதாவது உலகியல் நன்மைகள் மறுமையின் நன்மைகளுக்கு காரணமாக இருக்க வேண்டும். இந்த துஆ பற்றிய போதனையிலிருந்து நம்பிக்கை கொண்டவர் உலகை பெற்றுக் கொள்வதில் மறுமையின் நன்மைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது தெளிவாக புரிகின்றது. அத்துடன் ஹஸனத்து துனியா என்ற சொல்லில் நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் உலகை பெற்றுக் கொள்வதற்காக கடைபிடிக்க வேண்டிய அந்த எல்லா சிறந்த வழிமுறைகளை பற்றிய குறிப்பும் வந்துவிட்டது. உலகை எல்லா வழிமுறைகளின் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளுங்கள். அவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக நன்மையும் சிறப்பும் அதில் இருக்க வேண்டும். ஏனைய மனிதர்களுக்கு துன்பத்தை தருவதற்கு காரணமாக இருக்கின்ற அந்த வழிமுறையை நாம் கடைபிடிக்க கூடாது. நாம் மனித இனத்தில் குறையுள்ள ஒருவராகவும் மனித இனம் வெட்கப்படுவதற்கு காரணமானவர்களாகவும் ஆகிவிடக்கூடாது. சந்தேகமின்றி அத்தகைய உலகமானது மறுமையின் நன்மைகளுக்கு காரணமாக ஆகிவிடுகின்றது. பிறகு தண்டனை மற்றும் நரகத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நரகம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒன்று அல்லாஹ் மரணித்த பிறகு கிடைக்கும் என்று வாக்குறுதி வழங்கியுள்ள நரகமாகும். இரண்டாவதாக இந்த உலக வாழ்க்கையும் கூட இறைவனுக்காக இல்லாமல் இருந்தால் அதுவும் கூட நரகமேயாகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதனை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் அவனுக்கு சுகத்தை வழங்குவதற்கும் பொறுப்பாளியாக இருப்பதில்லை. வெளிப்படையான செல்வமும் பொருளும் அரசாங்கமும் கண்ணியமும் அதிகமாக சந்ததிகள் இருப்பது ஆகியவை ஒரு நபரது நிம்மதிக்கும் சுகத்திற்கும் காரணமாக இருக்கும் என்று ஒருபோதும் கருதாதீர்கள். அவற்றால் சொர்க்கத்தை நாம் பெறவும் முடியாது. அவற்றால் ஒருபோதும் சொர்க்கத்தை நாம் பெற முடியாது. கூறுகின்றார்கள், சொர்க்கத்தின் அருட்கொடைகளாக இருக்கின்ற அந்த நிம்மதியும் ஆறுதலும் அமைதியும் இவற்றால் ஒருபோதும் கிடைக்க முடியாது. அது இறைவனுக்காக உயிருடன் இருப்பதன் மூலமாகவும் அவனுக்காக மரணிப்பதன் மூலமாகவே கிடைக்க முடியும். எல்லா சமயங்களிலும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கும் போதுதான் அது கிடைக்க முடியும். அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு உலக நன்மைகளையும் மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மறுமையின் நன்மைகளும் அவனுக்கு கிடைக்க முடியும். இறைவன் அவனுக்கு முன்னால் இருந்து எல்லா சமயமும் இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற எண்ணம் உருவாகாதவரை மனிதன் செயல்படவும் முடியாது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபிமார்கள் குறிப்பாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் இந்த வசியத்தை தான் செய்திருக்கின்றனர். அதாவது லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் கட்டுப்படுபவர்களாக இருக்கும் நிலைமையில் அல்லாமல் ஒருபோதும் மரணிக்க வேண்டாம். வாழ்வதும் மரணிப்பதும் மனிதனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதல்ல. மனிதனுக்கு அது பற்றி எதுவும் தெரியாது. இதன் கருத்து என்னவென்றால், எல்லா சமயத்திலும் இறைவன் மீது பார்வை இருக்க வேண்டும், மறுமை பற்றிய கவலை இருக்க வேண்டும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், உலக இன்பங்கள் அசுத்தமான பேராசையை உருவாக்கி அதனை வேண்டுவதையும் அதற்கான தாகத்தையும் அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கின்றது. உலக இன்பங்கள் என்றால் என்ன? அது உலகை வேண்டுவதையும் அதன் தாக்கத்தையும் அதிகமாக்கி விடுகின்றது. தாகம் தணியாமல் இருக்கின்ற நோயாளி போன்று அவரது நிலை இருக்கின்றது. இவ்வாறே உலகை வேண்டுபவரது நிலைமையும் இருக்கின்றது. தண்ணீர் குடித்து குடித்து அதற்கு பிறகும் தாகம் தணியாமல் இருக்கின்ற நோயாளி இறுதியில் தண்ணீர் தீர்ந்து விட்டதை காண்கின்றார். ஆனால் அவரது தாகம் தணிவதே இல்லை. அவ்வாறே உலக ஆசையும் ஒருபோதும் தணிவதில்லை. எதுவரை என்றால் அவர்கள் அழிந்து விடுகின்றனர். எனவே பொருத்தமற்ற இந்த ஆசைகளும் மற்றும் வேதனைகளின் நெருப்பும் கூட இந்த நரகத்தில் உள்ள நெருப்புகளிலிருந்து உள்ளவையாகும். உலக ஆசைகளும் வேதனைகளும் கூட நெருப்பாக இருக்கின்றது. இதுவே நரகமாகும். மனிதனின் உள்ளம் சுகத்தையும் நிம்மதியையும் பெறுவதற்கு இவை விடுவதே இல்லை. இவை அவனை நிம்மதி இழந்த நிலைமையிலும் தத்தளிக்கும் நிலையிலும் ஆழ்த்தி விடுகின்றது. கூறுகின்றார்கள், எனவே எனது நண்பர்களது பார்வை இவ்விஷயத்திலிருந்து ஒருபோதும் மறைவாக இருந்துவிடக் கூடாது. அதாவது மனிதன் செல்வம், பொருள், மனைவி, மக்கள் ஆகியவற்றினால் ஏற்படும் போதையின் விளைவாக இவற்றிற்கும் இறைவனுக்கும் இடையில் ஒரு திரை உருவாகும் வகையில் அவற்றின் மீது பைத்தியமாக இருந்துவிடக் கூடாது. இவற்றின் காரணமாக இறைவனை விட்டு விலகி அவன் தொலைவில் சென்றுவிடக் கூடாது. கூறுகின்றார்கள், இதனால்தான் பொருளும் சந்ததிகளும் சோதனையாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவற்றின் மூலமாகவும் மனிதனுக்கு ஒரு நரகம் தயாராகின்றது. அவற்றை விட்டும் அவன் பிரிக்கப்படும் போது மிகவும் நிம்மதியற்ற நிலைமையையும் பதட்டத்தையும் அவன் வெளிப்படுத்துகின்றான். இவ்வாறு நாருல்லாஹில் மூகதத்துல்லதி தத்தலிவு அலல் அஃபிதா, அது அல்லாஹ்வால் எரிய செய்யப்பட்ட நெருப்பாகும். அது உள்ளங்களில் பாய்ந்து செல்லும் என்ற விஷயம் வெறும் எழுத்துகளால் மட்டும் இருப்பதில்லை, மாறாக அவை அறிவுபூர்வமான வடிவத்தை பெற்றுவிடுகின்றது. இந்த நெருப்பு மனிதனின் உள்ளங்களை எரித்து பொரித்த மாம்சத்தை போன்று அதை ஆக்கிவிடுகின்றது. எரிந்த கரிக்கட்டையை போன்று அதனை கருப்பாகவும் இருள் படிந்ததாகவும் ஆக்கிவிடுகின்றது. இது அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது உள்ள அன்பாகும். அல்லாஹ்வை தவிர்த்து மற்றவற்றின் மீது வைக்கும் அன்பு இவ்வுலகில் நரகமாக ஆகிவிடுகின்றது. எனவே நம்மை இந்த நாடுகளில் உள்ள இன்பங்கள் மற்றும் சுகங்கள் இறைவனை வணங்குவதிலிருந்தும் நம்மை கவனமற்றவர்களாக ஆக்காமல் இருக்கட்டுமாக. அவனுக்குரிய உரிமைகளை செலுத்துவதிலிருந்து
அவை நம்மை விலக்காமல் இருக்கட்டும். நமது நல்ல நிலைமைகள், பொருளாதாரத்தில் சிறந்த நிலைமைகள், பொருளாதார ரீதியாக பலகீனமான நிலைமையில் இருக்கின்ற சகோதரர்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவதிலிருந்தும் ஒருபோதும் நம்மை விலக்கி வைக்காமல் இருக்கட்டும். இவ்வாறே இஸ்லாத்தை பரப்புவதிலும் இஸ்லாத்தை தப்லீக் செய்வதிலும் நமது பங்கை செலுத்துபவர்களாக நாம் இருப்போமாக. அது அல்லாமல் நாம் இந்த நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நாம் பையத் செய்திருப்பதன் நோக்கம் இதுவேயாகும். அதாவது அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும், அவனது அடியார்களுக்குரிய உரிமைகளையும் செலுத்த வேண்டும், தப்லீகிற்குரிய உரிமையையும் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். இதன் மூலமாகவே உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியும். நாம் எப்போதும் அல்லாஹ்வின் விருப்பத்தை தேடுபவர்களாக இருக்கும்படி அல்லாஹ் செய்வானாக. நம்மை ஏமாற்றுகின்ற இந்த உலக வாழ்க்கை ஒருபோதும் நம் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்கட்டும். நாம் இந்த உலகின் நரகத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்பவர்களாக இருப்போமாக. மறுமையின் நரகத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்பவர்களாக இருப்போமாக. அல்லாஹ்வின் அருளும் அவனது திருப்தியும் நமக்காக இந்த உலகையும் சொர்க்கமாக ஆக்கட்டும். மறுமையிலும் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. இப்போது தொழுகைக்கு பிறகு இருவருக்கு ஜனாதா காயிப் தொழுகையும் தொழ வைப்பேன். முதல் ஜனாதா ரஹிமியார் கான் மாவட்டத்தில் உள்ள கான்பூரை சார்ந்த மதிப்பிற்குரிய முகமது அப்துல்லா சாஹிப் அவர்களின் மகனான மதிப்பிற்குரிய பஷாரத் அகமது சாஹிபுடையதாகும். இவர்கள் மே மாதம் 3ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இது பற்றிய விவரமாவது, மதிப்பிற்குரிய பஷாரத் அகமது சாஹிப் ஷஹீத் அவர்களின் வீடு கான்பூரில் கிரீன் டவுனில் இருக்கின்றது. வீட்டிலிருந்து 4 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைவில் இவர்கள் பெட்ரோல் பம்ப் நடத்தி வந்தார்கள். மே மாதம் 3ஆம் தேதி இரவில் வழக்கம் போல் இவர்கள் தமது பெட்ரோல் பம்பிலிருந்து வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார்கள். 1 கிலோமீட்டர் தூரத்தை தான் அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு மிக அருகில் சென்று துப்பாக்கியால் சுட்டனர். குண்டு நெற்றி பொட்டின் வலதுபுறத்தில் பட்டு மறுபக்கத்தில் வெளியேறிவிட்டது. அந்த இடத்திலேயே அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். 10 நிமிடங்கள் கழிந்த பிறகு இவர்களது மருமகனும் பெட்ரோல் பம்பிலிருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது வழியில் மக்கள் நின்று கொண்டிருப்பதையும் கூட்டம் அதிகமாக இருப்பதையும் பார்த்து இவர்களும் அங்கு நின்றார்கள். அப்போது அவர்களது மாமனார் அங்கு விழுந்து கிடப்பதை பார்த்து உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸை அழைத்தார்கள். ஆனால் ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்னதாகவே ஷஹீத் அவர்கள் வஃபாத்தாக இருந்தார்கள். முதலில் இவர்களது மருமகன் சாலை விபத்து நிகழ்ந்திருப்பதாகத்தான் கருதினார். பிறகு இரவில் ஒரு அகமதி டாக்டர் ஷஹீத் அவர்களை பார்த்த பிறகு இவரது நெற்றியில் குண்டு பாய்ந்துள்ளது என்று கூறினார். பிறகு மீண்டும் போலீசிற்கு இது பற்றி கூறப்பட்டது. போஸ்ட்மார்ட்டம் நடந்தது. பிறகு போலீசும் இது ஒரு டார்கெட் கில்லிங் ஆகும், அகமதியாக இருந்ததன் காரணமாக இவர் ஷஹீதாக்கப்பட்டுள்ளார் என்று கூறியது. பிறகு போலீஸ் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று குண்டுகளின் தடயங்களையும் எடுத்தனர். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களது தந்தையாரான முகமது அப்துல்லா சாய் மூலமாக அறிமுகமானது. அவர்களது 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களது கைகளில் பாகிஸ்தான் உருவாவதற்கு முன்னதாக பையத் செய்திருந்தார்கள். 1947 அவர்களது குடும்பம் காதியானிலிருந்து ஹிஜ்ரத் செய்து பாகிஸ்தான் உள்ள மியாவாலிக்கு வந்தது. ஷஹீத் அவர்கள் பக்கரில் 1955 பிறந்தார்கள். அங்கு தனது கிராமத்தில் இவர்கள் தமது ஆரம்ப கல்வியை பெற்றார்கள். பிறகு ரபுவாவில் உள்ள சினியோட்டில் அகமது நகரில் இவர்கள் தொடர்ந்து கல்வி கற்று வந்தார்கள். இதற்கு பிறகு சிறிது காலம் தர்பேலா டேமில் இவர்கள் வேலை செய்து வந்தார்கள். பிறகு சிறிது காலம் அவர்கள் துபாய்க்கு சென்றார்கள். அங்கிருந்து திரும்பி வந்த பிறகு கராச்சியில் இருந்து வந்தார்கள். அங்கு கார் போன்றவற்றின் பிசினஸ் செய்து வந்தார்கள். 1985 கராச்சியின் மோசமான நிலைமைகளின் காரணமாக கான்பூருக்கு இடம்பெயர்ந்து வந்தார்கள். அங்கு தனது பெட்ரோல் பம்பை அவர்கள் உருவாக்கினார்கள். அல்லாஹ்வின் அருளால் ஷஹீத் மர்ஹூம் வசியத் செய்தவராவார். ஷஹாதத் நிகழ்ந்த சமயத்தில் அவர்களுக்கு வயது 62 ஆகும். பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவாறு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கின்றது. 3 வருடங்கள் வரை கான்பூர் ஜமாத்தின் தலைவராக இவர்கள் இருந்தார்கள். ஒரு நீண்ட காலம் வரை உமூரே ஆமா செயலராக தொண்டு செய்தார்கள்.
எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இவர்களிடம் இருந்தன. மிகவும் களப்பற்ற தூய உள்ளம் கொண்டவராகவும் சிரித்த முகத்துடன் காணப்படும் மனிதராகவும் இவர்கள் இருந்தார்கள். மற்றவர்களையும் இவர்கள் மகிழ்ச்சியுடன் வைத்திருந்தார்கள். எந்த ஜமாத் பொறுப்பு இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாலும் முழுமையாக உழைத்தவாறும் ஆர்வத்துடனும் தமது பொறுப்பை நிறைவேற்றி வந்தார்கள். கான்பூரில் உள்ள ஜமாத் பள்ளிவாயிலை கண்காணித்து வந்தார்கள். அதை மிகவும் தூய்மையாக வைத்திருந்தார்கள். பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வது, செடிகளை நடுவது ஆகியவற்றை தனது செலவில் அவர்கள் செய்து வந்தார்கள். சந்தாக்களை முறையாக செலுத்தி வந்தார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களது சந்தாக்களை முறையாக தொடர்ந்து செலுத்தி வந்தார்கள். கொடுக்கல் வாங்கலில் எப்போதும் நேர்மையுடன் நடந்து கொண்டார்கள். தொழுகைகளை எப்போதும் பேணி வந்தார்கள். கிலாபத்துடன் மிகுதியான தொடர்பு இருந்தது. கிலாபத்துடன் ஒன்றி இருக்குமாறு தமது பிள்ளைகளுக்கும் அவர்கள் போதனை செய்து வந்தார்கள். இவர்களுக்கு மனைவியுடன் 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஷஹீதின் தகுதிகளை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளையும் எப்போதும் அகமதியத்துடன் தொடர்பு வைத்திருப்பவர்களாக அவன் ஆக்குவானாக. 2வது ஜனாதா மதிப்புக்குரிய பேராசிரியை தாஹிரா பர்வீன் மலிக் சாஹிபாவுடையதாகும். இவர்கள் மதிப்புக்குரிய முகமது மலிக் அப்துல்லா சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இவர்கள் பேராசிரியையாக பணிபுரிந்து வந்தார்கள். இவர்களையும் இவர்கள் பணிபுரிந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து வந்த ஒரு நபர் கத்தியால் குத்தி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஷஹீதாக்கி விட்டார். திருடும் நோக்கத்தில் அந்த நபர் வந்திருந்தாலும் இவர்கள் அவரை பார்த்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டதும் அவரை கொலை செய்து விட்டார். பாகிஸ்தானில் அகமதியாக இருப்பது நீங்கள் யாரையும் கொல்லலாம், உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என்ற லைசன்ஸை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் வேலை செய்து வந்த அவருக்கு துணிச்சல் உருவானது. நான் பிடிபட்டு விடுவேன் என்பதை அவர் பார்த்ததும் இவர்கள் வீட்டில் தனியாக இருந்ததால் அவரை கத்தியால் குத்தி அவர் ஷஹீதாக்கிவிட்டார். இவரது கணவர் மற்றும் அவரது குடும்பம் ஜமாத்தை விட்டுவிட்டு விலகி சென்று விட்டது. அப்போதிருந்தே இவர்கள் தமது கணவரை விட்டு பிரிந்து தனியாக இருந்து வந்தார்கள். மிகவும் தகுதியுள்ள பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். கடந்த வருடம் ஓய்வு பெற்ற பிறகும் கூட பல்கலைக்கழகம் இவர்களிடம் இருந்த தகுதியின் காரணமாக இவரை மீண்டும் பணியில் அமர்த்தியது. இவர்களது குடும்பத்தில் அகமதியத் இவர்களது தாத்தாவான ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான மர்ஹூம் மலிக் ஹசன் முகமது சாஹிப் அவர்கள் மூலமாக அறிமுகமானது. இவர்களது தந்தையாரான மலிக் அப்துல்லா சாஹிப் அவர்களும் வாழ்வை ஜமாத்திற்காக அர்ப்பணித்தவர் ஆவார். மிக நீண்ட காலம் வரை பல்வேறு அலுவலகங்களில் பணியாற்றுவதற்கும் தலீமுல் இஸ்லாம் கல்லூரியில் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்குமான நல்வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைத்தது. மிகவும் அதிகமாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. பாகிஸ்தான் நிறுவப்பட்ட காலத்தில் இவர்களது தந்தையாருக்கு பாதுகாப்பு துறையில் தொண்டு செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைத்தது. 1953 இவரது தந்தை கைதியாகவும் இருந்து வந்தார். மிகவும் தகுதியுள்ள பெண்ணாக இவர்கள் இருந்தார்கள். ரபுவாவில் ஆரம்ப கல்வியை இவர்கள் கற்றார்கள். பிறகு லாகூரில் உள்ள பெண்கள் கல்லூரியில் பிஎஸ்சி படித்தார்கள். பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி படித்து முடித்தார்கள். பிறகு கலிபோர்னியாவில் இவர்கள் பாட்டனி அண்ட் பிளான்ட் சயின்ஸில் எம்ஃபில் படித்து முடித்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமாவை மன்னித்து அவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவரது தகுதிகளை உயர்த்துவானாக. இவர்களது மகளும் தனது தந்தையுடன் ஜமாத்தை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு எப்போதும் இந்த துக்கம் இருந்து வந்தது. அல்லாஹ் அவரது மகளுக்கு மீண்டும் ஜமாத்தில் இணைவதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இவர்கள் செய்த துவாக்கள் இவர்களது மகளுக்கு கிடைக்கட்டுமாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர்களுக்கும் தொழுகைக்கு பிறகு நான் ஜனாதா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina
من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر